கோட்பாடு 6. பூ விழுந்தாலும் உனக்கு வெற்றி. நீ பாதி நேரம் தப்பா இருந்தும் உன்னால நெனைக்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்க முடியும். ஹெய்ன்ஸ் பெர்க்ரன் ஃப்ளெட் நாசி ஜெர்மனியில 1936ல இருந்த ஒரு ஆளு. அவரு இன்னி வரைக்கும் உலகத்துல தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆர்ட் டீலர்ஸ். பெர்க்ரன் 2000ஸ்ல அவர்கிட்ட இருந்த ஆர்ட் கலெக்ஷன் வித்ததுல வந்த லாபம் மட்டுமே 100 மில்லியன் யூரோஸ் கவர்மெண்ட்டுக்கு. இன்னும் சொல்ல போணும்னா கவர்மெண்ட் அவ்வளோ காசு கொடுக்கறத விட அதை டொனேஷன் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு ரேர் பீஸான ஆர்ட் அவர்கிட்ட இருந்தது. பிகாசோ, பாக்ஸ், க்ளீஸ், மேட்டசஸ் அப்படின்னு பலவிதமான ஆர்டிஸ்டோட ஆர்ட் பீஸ் அவர்கிட்ட தான் இருந்தது. ஆனா இது அத்தனையுமே அவரால எதிர்காலத்துல பார்த்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இத்தனை வருஷ கணக்குல? மக்கள் சொல்ல போற பதில் 2டே பதில் தான். சில பேர் இத திறமைன்னு சொல்லுவாங்க. சில பேர் கண்டிப்பா இத லக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல வர்ற உண்மை கொஞ்சம் வித்தியாசமான உண்மையா இருக்கும். அந்த காலத்துல இருந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய ஆர்ட் டீலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஆர்ட் வாங்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஆர்ட் பீசஸ் அவங்க வாங்குனாங்க. அதுக்கப்புறம் நாள் கணக்கா போக, போக, போக அதுல எந்த ஆர்ட் வெளில நின்னதோ, அது அவங்களுக்கு வித்து போச்சு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க என்னதான் அத வித்து ஜெயிச்சிருந்தாலும், அதுல 99% மேல இருந்த எல்லா ஆர்ட் பீஸுமே தேவையில்லாம தான் இருந்தது. லாஸ்ல தான் போச்சு. மீதி இருக்கிற அந்த 1% ஆன ஆர்ட் பீஸ் மட்டும் தான் அவங்களுக்கு லாபமே தந்தது. ஆனா அந்த 1%ல கிடைச்ச லாபம் இந்த 99% அத்தனையுமே வித்திருந்தா கூட கிடைச்சிருக்காது. இங்க நிறைய விஷயம் பிசினஸ்லயும் இன்வெஸ்டிங் வேர்ல்ட்லயும் இதான் நடக்குது. வால்ட் டிஸ்னி கிரியேட் பண்ண டிஸ்னி ஸ்டுடியோஸ் எவ்வளோ பெரிய கம்பெனின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா டிஸ்னியோட ஆரம்பத்துக்கும் அவங்களோட வெற்றிக்கும் சம்பந்தமே கிடையாது. டிஸ்னியோட முதல் ஸ்டுடியோ லாஸ்ன்னு சொல்றதை விட பியூர் பேங்க்ரப்சியில இருந்ததுன்னு சொல்லலாம் நம்ம. அவங்க 400+ கார்ட்டூன்ஸ் பண்ணி முடிச்சாங்க. நிறைய பேருக்கு அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. ஆனா அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கான செலவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. அவங்களோட லாஸும் ரொம்ப பயங்கரமா இருந்தது. இழுத்து மூட வேண்டிய ஒரு கம்பெனி ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 டுவார்ஃப்ஸ் அப்படின்ற ஒரு கார்ட்டூனை கடைசியா பண்ணி முடிச்சாங்க. 1938ல ஸ்னோ ஒயிட் மட்டுமே $8 மில்லியன் வெறும் 6 மாசத்துல சம்பாதிச்சது. டிஸ்னி கிட்ட இருந்த அத்தனை கடனும் முடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவங்க கம்பெனியில ஒர்க் பண்ண அத்தனை எம்ப்ளாயீஸ்க்கும் எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம பர்பேங்க்ல அவங்களோட சொந்த ஸ்டூடியோ அவங்களோட சொந்த காசால வாங்கினாங்க. 1938ல அவங்க பல 100 மணி நேரமா ஓடின கார்ட்டூன்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஆனா 83 நிமிஷம் ஓடின அந்த ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 டுவார்ஃப்ஸ் தான் அவங்க வாழ்க்கையை மாத்தினது. ஆனா அந்த கடைசி முனையை தான் மக்கள் யாருமே பார்க்கறது இல்ல. இருக்கிறதுலே பெரிய விஷயங்கள், இருக்கிறதுலே பெரிய லாபம், இருக்கிறதுலே பெரிய வாழ்க்கை அப்படின்றது எல்லாமே நடக்கிறது அந்த முடிவோட முனையில தான். அதுதான் மக்கள் யாருனாலையும் பார்க்க முடியல. இதுக்கு இன்னொரு ஈஸி எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் விசி. ஆவரேஜா ஒரு விசி 2004ல இருந்து 2014 வரை 21,000 வெஞ்சர் ஃபினான்சிங்ஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதிலே தெரியும், 65% அதுல இருக்கிற எல்லா காசுமே தொலைஞ்சது தான். 2.5% 10லேருந்து 20% லாபம் தரும். 1% 20 மடங்கு லாபம் தரும். ஆனா வெறும் பாதி பெர்சன்டேஜ் மட்டும் தான் 50லேருந்து 100 மடங்கு லாபம் தரும். இந்த இடத்துல தான் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற பலவிதமான தொழில்கள் ஆரம்பிக்கிற இடம். நமக்கு விசிஸை பார்த்தா இது இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்கான ஒரு பிஸ்னஸ்ன்னு நினைக்கலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் அது ரிஸ்கி தான்னு. ஆனா இவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க இந்த உலகத்துல எல்லாத்தையுமே மாத்துறது ஒரு விஷயத்தோட முடிவிடம் தான். ஸ்டாக் மார்க்கெட் இதே மாரி தான். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற பெரிய ஆளுங்கள பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்ஸோட ஒரு சின்ன பங்காவது அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுல இருக்கிற முக்கால்வாசி காசு எந்த இடத்துக்கும் அவங்கள எடுத்துட்டு போறது இல்லன்னு. ஆனா அவங்க இன்வெஸ்ட் பண்ண 40லேருந்து 50 கம்பெனில 2 கம்பெனி அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களோட காசை திருப்பியும் கொடுக்கும். ஆனா இதோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்ப்போம். கெரால்கோ அப்படின்ற ஒரு பெரிய ஃபிலிம் கம்பெனி இருந்தது. அது சொல்லப் போனோம்னா ரசல் 3000ஓட ஒரு முக்கியமான இண்டெக்ஸ்ல கூட இருந்தது. கெரால்கோ 1987ல பப்ளிக் சக்சஸ்க்கு ரீச் ஆச்சு. அது உருவாக்குன 3 ஃபிலிம் டெர்மினேட்டர் 2, பேசிக் இன்ஸ்டிங்க்ட், டோட்டல் ரீகால் எல்லா படத்துல இருந்தும் பயங்கரமான லாபம். $400 மில்லியன் நெட் வொர்த்தோட இருந்த ஒரு கம்பெனி அந்த 3 படம் கழிச்சு எல்லா மூவிஸும் ஃபெயில்யூரா தர ஆரம்பிச்சது. 1996ல ஃபுல் பேங்க்ரப்சி. அந்த கம்பெனியோட ஸ்டாக் நேரா ஜீரோக்கு போச்சு. அமேசான்றது எவ்வளோ பெரிய கம்பெனின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த அமேசானோட முக்காவாசி வளர்ச்சி வந்ததே அமேசான் வெப் சர்வீசஸும் அமேசான் பிரைம் மூலமாகவும் தான். அண்ட் அது ரெண்டுமே அமேசானோட முடிவிடத்துல தான் ஆரம்பிக்குது. அமேசான், ஃபேஸ்புக், ஆப்பிள் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்செப்டன்ஸ் ரேட் 0.1, 0.2, ஜஸ்ட் 2% அப்படின்ற லெவலுக்கு தான் இருந்திருக்கு. ஆனா அந்த கம்பெனிஸ் தராத லாபமும் இல்லை, அந்த கம்பெனிஸ் பார்க்காத சக்ஸஸும் கிடையாது. ஆனா அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தோட வால் முடிவு வரைக்கும் தள்ளுறாங்க. அதுதான் அந்த கம்பெனிஸை இந்த இடத்துல நிறுத்த வச்சிருக்கு. அமேசான் ஃபயர் ஸ்டிக் மாதிரியும் இல்லைன்னா அமேசான் பேசிக்ஸ் மாதிரியும் பலவிதமான ப்ராடக்ட்ஸில் அமேசான் தோத்தா தப்பே இல்லை. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அந்த ரிஸ்க்கை எடுத்துகிட்டே போகிறாங்களோ
அவங்களுக்கு வேலை செய்ய போற அந்த ஒரு விஷயம், அவங்க அதோட முடிவுல கண்டுபிடிப்பாங்க. ஒண்ணுத்தோட முடிவு தான் எல்லாத்தையுமே மாத்தும். ஜார்ஜ் சாரோஸ் ஒரு தடவ சொன்னாரு, "நீ தப்பா இருக்கியா, சரியா இருக்கியான்றது முக்கியம் கிடையாது. நீ தப்பா இருக்கும்போது எவ்வளோ இழக்கிற, சரியா இருக்கும்போது எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறன்றது தான் முக்கியம்." அப்படின்னு சொன்னாரு. நம்ம கேலக்ஸில 100 பில்லியன் பிளானட்ஸ் இருக்கு. ஆனா, அதுல உயிர் வாழ முடிஞ்சு, இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்த செய்ய முடிஞ்சது நம்ம தான். இந்த பூமியோட பொறப்பே ஒரு பெரிய முடிவோட இடத்துல தான் நடந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்மளால இந்த புக்க பத்தி தெரிஞ்சுக்கவும் முடியுது. இத ஒரு ஆடியோ புக்கா நம்மளால கேட்கவும் முடியுது. இப்போ நம்ம சந்தோஷமா இருந்து எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்றத பத்தி பார்க்கலாம். அடுத்த அத்தியாயத்துல.